நடத்திய விசாரணையில் பணம் 9 வங்கிக் கணக்குகளுக்கு சென்றதும் அதில் ஒரு நபர் பீகார் மாநிலம் பாட்னா பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன்குமார் என்பதையும் கண்டறிந்தனர். பின்னர் போலீசார் தனிப்படை அமைத்து அர்ஜுன்குமாரை தேடி வந்த நிலையில் அவர் பெங்களூருவில் பதுங்கி இருந்ததை அறிந்து அர்ஜுன்குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பணம் பறிக்கும் கும்பலுக்கு சிம் கார்டு வழங்குவது, வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுப்பது என தான் உதவி மட்டும் செய்வதாகவும் அதற்கு அவர்கள் பணம் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதேபோல் தனது நண்பர்கள் பலரும் தங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுத்து பணத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு சிவனேசனின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எப்படி சென்றது என விசாரித்த போது சிவனேசனின் 8 வயது மகள் அடிக்கடி போனில் வீடியோ கேம் விளையாடி வந்தபோது இடையிடையே வரும் விளம்பரங்களை கிளிக் செய்தபோது சில